ஆட்சிக்கு வந்தபோது ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துக்ளக் கூறியது, இவர் அவசியம், திமுகவுக்கு இவர் அவசியம், நாம இவரை எதிர்க்கிறோம், திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி, அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும், அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகு நாம் சொன்னோம், இது மக்கள் கொடுத்த முடிவு, நாம் எதிர்த்தோம், ஆனால் இது மக்கள் கொடுத்த முடிவு, இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம் கண்காணிப்போம். அதில் 3-4 விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம். ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யார் யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம். இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்சநீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ 1-2 தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%. ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 20லேருந்து 22 வரைக்கும் அதிகமாக இருக்கு. அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆழ்கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க இப்ப தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளை சிதறி இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும். இன்னொன்று, சோ எப்பவுமே கூறுவார், திமுக என்றால் அராஜகம், திமுக என்றால் கொலை கொள்ளை, திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும், அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார். இதை நான் 2001 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த தடவை தான் பார்த்தேன். எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும், திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சோ கூறியதை நான் புள்ளி விவரங்கள் மூலமாக கண்டேன். எல்லா ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழலில் வித்தியாசம் பார்க்கலாம். ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்து விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்லை. அதனால அதிமுக பேரில் நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட
அதை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை அவருக்கு. எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன். கையில் 2021 எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன். அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. நான் அவருக்காக தான் சொன்னேன், நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள், ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால் செய்ய முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும். இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது. நாங்கள் ஜெயிக்கிறோங்க, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நீங்கள் தாங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறார். எனக்கு புரியல, யாருக்கு ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில் வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே, அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமாக ஆதாயம் கிடைக்குமா? கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்சல். பிஜேபியே சொல்லலாம், கட்சி கொள்கை நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு கட்சி. ஆனால் அதுலேயும் சில பேர் நம்ம இவங்களோட போனால் நமக்கு லாபமோ, கட்சிக்கு என்னங்கிறத யோசனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்கள அந்த கட்சியிலையும் நான் பார்க்குறேன். இது நாட்டுக்கு நல்லதில்லை, பிஜேபிக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. இது மாற வேண்டும். பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும். இதை பாஜக உணர வேண்டும். இன்னும் 2 விஷயம் மாத்திரம் கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இது பித்தலாட்டு அரசியல்ங்கிறது ஏராளம். இதை பற்றி பேசுவதற்கு மணிக்கணக்கில் விஷயங்கள் இருக்கிறது. சனாதன தர்ம விரோதம், அம்பேத்கர் ஹிந்து எதிர்ப்பாளர், இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பித்தலாட்டம் பொய்யே பார்க்க முடியாது. சனாதன தர்மங்கிறது இவங்களுக்கு தெரியாது. வள்ளலார் சனாதன தர்மத்துக்கு எதிரி அல்லது சனாதன தர்மத்தை அவர் ஆதரிக்கவில்லை. திருவள்ளுவர் சனாதன தர்மத்தை ஆதரிக்கவில்லை. இதெல்லாம் அப்பட்டமான பொய்கள். பரிமேலழகர் உரையில் இதை நாம் இதை எழுதியிருக்கோம், நினைத்து பார்க்கிறேன்ல. அதை பற்றி விமர்சனம் எழுதின திராவிட சிந்தனையாளர்கள் கூட நாம் கூறியதை மறுக்கவில்லை. அதாவது வர்ண தர்மத்தையும் தர்ம அர்த்த காம மோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களையும் திருவள்ளுவர் ஏற்றார் அப்படிங்கிறது தான் பரிமேலழகர் உரை. பரிமேலழகர் போல உரை எழுதுவதற்கு திருவள்ளுவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்துவ ஸ்காலர் கூறுகிறார். இன்றைக்கு பரிமேலழகர் உரையைத்தான் எல்லாரும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதையெல்லாம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றி திருவள்ளுவருக்கு அவரை ஒரு திராவிடராக்கி அவரை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கி அவரை திமுகவினுடைய கையில் வச்சு திமுகவுக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரை வக்கரப்படுத்தி விட்டார்கள். இதை நான் சேலஞ்சு பண்ணியிருக்கேன். இதை அதற்கு யாரும் பதில் கூற முடியவில்லை. அந்த திராவிட சிந்தனையாளர் இதுக்கு நான் ஆதாரத்தை கொடுக்க போகிறதில்லை, எழுத போகிறேன். அவர் கூட
பரிமேலழகர் அப்படி கூறியது உண்மைதான். எங்கிருந்து சனாதன தர்மத்துக்கு திருவள்ளுவர் எதிரி? அதனால தான் திருவள்ளுவரை ஒழுங்கா படிச்சது யார் தெரியுமா? பெரியார் தான். அதனால தான் அந்த தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறினார் திருக்குறளை. அடுத்தது வள்ளலார். வள்ளலார் கூறுகிறார், இந்த ஒரு உருவத்தை வைத்து தான் நாம் தியானிக்க வேண்டும். ஆனால் அந்த உருவம் மறையும் பொழுது நமக்கு அத்வைதம் புரியும். அத்வைதத்தை கூறுகிற அவர் சனாதன தர்மத்துக்கு எதிரியா? அவரையும் படிக்கல. எதையும் படிக்காமல் எல்லோரையும், அதாவது திமுக, இன்றைக்கு உருவான திமுக 2000-3000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த திருவள்ளுவரையும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த வள்ளுவரையும் தன்னுடைய கட்சியில சேர்த்து கொண்டிருக்கிறது. இதை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற பித்தலாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கும். இன்னொன்று பாருங்க, பெரியாரும் ஒன்று பெருமாளும் ஒன்று. எங்களுக்கு 2 பேரையும் அவமானப்படுத்துறார் கருணாகர் ஸ்டாலின். பெருமாளும் ஒன்று பெரியாரும் ஒன்றுதான் எங்களுக்கு. இதை விட ஒரு பித்தலாட்டமே இருக்க முடியாது. பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது, பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது. ஆனால் இதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பத்திரிகைகள் இதை பற்றி எழுதுவதில்லை. பெரியாரை பற்றி முதல்ல, இவர் இப்படிப்பட்ட வக்கரமானவர், இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார், கண்ணகியை இழிவுபடுத்துவார், பெண்களை இழிவுபடுத்துவார், தெய்வத்தை மாத்திரம் இல்லை சங்க நூல்களை இழிவுபடுத்துவார், தொல்காப்பியத்தை இழிவுபடுத்துவார், திருக்குறளை இழிவுபடுத்துவார். இப்படியெல்லாம் சொன்னது சோ மாத்திரம்தான்.